ராமானுஜம் அவர்கள் அவதரித்த நாள் டிசம்பர் 22. அவர் கணிதத்திற்கு ஆற்றிய பெரும் பங்கு இன்றைய வரையில் மிகப்பெரிய புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது. அவரை நாம் நினைவு கூர்ந்து கணித பாடத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், கடினமான பகுதிகளை நாம் முடிந்த அளவு உங்களிடம் விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கணிதம் என்பது சிலருக்கு மிகப்பெரிய கசப்பாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கணக்குக்குள்ளும் ஒவ்வொரு சூத்திரங்களும் ஒவ்வொரு வழிமுறைகளும் ஒளிந்திருப்பதனால் சிந்திக்கும் திறன் இருந்தால் மட்டுமே நாம் கணித பாடத்தை கற்க முடியும். மற்ற பாடங்களுக்கும் கணிதத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கணிதத்தை புரிந்து நாம் செய்தால்தான் கணிதத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் பை டூயிங் மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்வார்கள். கணிதம் அறிவியலின் அரசி என்று சொல்லலாம். ஏனென்றால் கணிதம் பயன்படுத்தப்படாத துறைகளே கிடையாது என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நவீன யுகத்திலும் சரி, கற்காலத்திலிருந்து புறப்பட்டாலும் சரி, எல்லா இடத்திலும் கணிதம் கண்டிப்பாக வாழ்வியல் நெறிமுறையாகவே இருந்திருக்கிறது. ஒரு மனிதன் கண் திறந்ததிலிருந்து கண் மூடும் வரைக்கும் அவனை கணக்கு ஆட்டுவிக்கிறது. கணக்கு இல்லாமல் வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. ஏன், அன்றாட வாழ்வில் நீங்கள் எவ்வளவு பேஸ்ட் வைத்து கொள்ள வேண்டும், எவ்வளவு அளவுள்ள சட்டை தைத்து கொள்ள வேண்டும், எவ்வளவு கால அமைப்புள்ள வீடுகளை கட்ட வேண்டும் என்று பொறியியல் துறையிலும் வானவியல் துறையிலும் அறிவியல் துறையிலும் எந்த துறையில் எடுத்தாலும் நீங்கள் அதில் கணிதத்தை காணலாம். ஆகவே அந்த கணித பாடத்தை நாம் விருப்பமுடன் கற்றால் அது நமக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். விருப்பமின்றி நாம் அதனை தொட்டால் அது நம்மை மிரட்டி பார்க்கும். ஆகவே இனி வரும் காலங்களில் நாம் கணிதத்தை எவ்வாறு எளிமையாக கையாள்வது என்பது பற்றி உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு சிறிய உதாரணங்களுடன் விளக்கமளிக்க உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.